ஹே கேஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ஜெரி. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுவீங்க. இப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். கேஸ், இதான் நம்ம அதிராவோட கரண்ட் லுக்கு. கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ஃப்ரண்ட் மாஸ்க் எல்லாம் எப்படி இருக்குது, மாசாக இருக்குது. ஃப்ரண்ட் லுக் அப்படியே பார்த்தா கொஞ்சம் கெத்தாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த லுக்கு. அப்படியே மொத்தமாக மோல்டிங் பண்ணி வேறு மாதிரி ரெடி பண்ணிட்டோம். பெயிண்டிங் கலரும் அப்படி தான், யூனிக்கான கலர் யாருக்கிட்டையுமே இல்லை. இந்த கலரில் ஒரே ஒரு வண்டி ஆர்எஸ்னால் அது நம்மக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. நம்ம அதிராக்கு நான் என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணி வச்சுருக்கேன் நான் மொத்தமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும், வண்டியோட கலரை நான் மொத்தமாக மாற்றிட்டேன். ஏன்னா நான் முன்னாடி ஒரு FC25 BS4 2017 மாடல் வச்சுருந்தேன். எனக்கு என்னென்னு தெரியாது, அந்த ப்ளூ கலர் அதில் போட்டோன்னே பயங்கர ராசியான கலராக மாறிடுச்சு. அந்த ப்ளூ கீழே விழ மாட்டேன், ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் இல்லை. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சும்மா வலிக்கி விழுவேன், ஏன்னா அது நானே பேச வண்டி. ஆனால் என்னன்னு தெரியாது, ஒருவேளை நான் மெச்சூர் ஆகிட்டேன் என்னன்னு தெரியாது. ப்ளூ கலரில் வண்டியை மாற்றினதும் அப்படியே கொஞ்சம் மெதுவாக தான் ஓட்ட ஆரம்பித்து எனக்கு அதுக்கப்புறம் எந்த இஷ்யூவும் வரல. வண்டியும் 1.5 lakhs கிலோமீட்டர் அதுக்கப்புறம் தான் நான் சேல் பண்ணேன். நம்ம அதிராவும் இப்போது 40,000+ கிலோமீட்டர்ஸ் ஓடிடுச்சு. ஆனால் இங்கே காட்டாது, ஏன்னா இது புது மீட்டர். சொன்னல ஒரு ஆக்சிடெண்ட், அதில் நான் மொத்தமாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இங்கேஸுக்கு மொத்தமாக 8,987 கிலோமீட்டர் மீட்டரில் காமிக்கிது. ஏன்னா இது புது மீட்டர், February மந்த்து தான் நம்ம இதை புதுசு போட்டோம். 32,000 கிலோமீட்டரில் நமக்கு ஆக்சிடெண்ட் ஆச்சு. மீட்டரே இல்லாமல் கொஞ்சம் தூரம் ஓட்டிகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் மீட்டர் மாட்டிட்டேன். அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட்டு நம்ம மாடிஃபை பண்ணது இதோட கலர் தான், ப்ளூ வித் கோல்டு. கைஸ், இந்த ப்ளூ வித் கோல்டு கலர் காம்பினேஷன் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோம் அவங்க நமக்கு எப்படி ப்ளூ வித் எல்லோ அந்த ஹார்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாஸ்க் லுக் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கைஸ். எனக்கு இது அல்டிமேட்டாக ஃபீல் ஆகுது, வேறு லெவலில் இருக்குது இந்த மாஸ்க்கு. உங்களுக்கு இந்த பார்த்தா எந்த ஃபீல் இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வேறு எதுவும் இல்லை, V3யோட மாஸ்க்கை அப்படியே நம்ம கட் பண்ணி இவ்வளோத்துக்கு போட்டு அதை அப்படியே கொஞ்சம் கசாமுசான கொஞ்சம் வேலையெல்லாம் பார்த்து பண்ணி வச்சுருக்கோம். கைஸ், ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் வண்டியோட கலர் கோல்டு வித் ப்ளூ போட்டோம். செகண்ட் மாடிஃபிகேஷன் என்னென்னா வண்டியோட மாஸ்க்கு, அது இப்போ தான் ரீசெண்டாக தான் பண்ணோம். மூணாவது டியூக்கோட மட்கார்டு, ஃபுல் மட்கார்டாக போட்டிருக்கோம். ஆனால் எதுக்கு இதை போட்டேன்னா, ஃப்ரண்ட் லுக் வந்து கொஞ்சம் நல்லா இருக்குது. ஸ்டாக் மட்கார்டு வந்து கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் நீட்டமாக வரும், அதுக்கு நான் இதே போட்டேன். அப்புறம் பேக்கு ஷாக் அப்சரோட ஹைட்டை கொஞ்சம் நான் ஏற்றிட்டேன். இப்போது ஸ்டாக் பைக்கோட பேக் சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டு. அதுக்கப்புறம் டயர் வந்து 160 போட்டு அது தேஞ்சு போயிடுச்சு, அதனால திருப்பி 150 போட்டிருக்கேன். ஆனால் வண்டி ஸ்டாக் வந்து 130 தான் வரும், 130/70 செட்டார் 17 சைஸ் டயர். வண்டியோட மஃப்லரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். பேக்கில் டெயில் டேடி போட்டிருக்கோம். R15யோட ஹேண்டில் பார் இன்ஸ்டால் பண்ணியிருந்தோம். வண்டியை ஹைட்டை கொஞ்சம் கீழே இறக்கி R15யோட ஹேண்டில் இன்ஸ்டால் பண்ணி ஒரு ஸ்போர்ட்ஸ் லுக் நம்ம பிடிக்கணும்னு அப்படியே கொஞ்சம் முன்னாடி நீண்டு வந்து தான் பிடிக்கணும், அந்த மாதிரி ஒரு லுக்கில் இருந்து. ஆனால் அது எனக்கு ஓட்டுறதுக்கு செட் ஆகலை, அதனால் நான் திருப்பி இதுக்கு வந்துட்டேன். அதோட நான் வீடியோவில் நான் ஆட் பண்ணுறேன். குயிக் த்ராட்டில் போட்டிருந்தோம், டுக்காட்டியோட ரெப்ளிகா ஸ்விட்ச் போட்டிருந்தோம். ஆனால் இது இப்போது 2 days முன்னாடி தான் நான் புதுசு மாட்டிட்டேன். ஏன்னா அதுவும் நம்ம என்ன தான் மாடிஃபிகேஷன் பண்ணாலும் நமக்கு ஸ்டாக் லுக்கை விட அது நல்லா இருக்குது. ஆனால் ஓட்டுறதுக்கு ஒரு கம்ஃபர்ட்டு, ஒரு ஃபீல், நம்ம RS200 தான் ஓட்டுறோன்னு ஒரு ஃபீலே வரமாட்டேங்குது. அதனால் நான் திருப்பி ஸ்டாக் லுக்கே வந்துட்டேன். வண்டியோட விண்ட்ஷீல்டும் அப்படி தான், R15 வெர்ஷன் 3யோட விண்ட்ஷீல்டு ஃபுல் பிளாக் இல்லை, டிண்டட். ஹேண்டில் அந்த பக்கம் பார்த்தா தெரியுதா, டக் பண்ணி ஓட்டும் போதும் நமக்கு ரோடு தெரியணும்னு இந்த கலர் போட்டேன். ஆனால் இந்த கலர் சூப்பராக செட் ஆகுது. அப்புறம் சீட் கவர் வந்து 2-3 நாள் பிஞ்சு போச்சு, அதையும் இன்றைக்கி தான் மாட்டிட்டேன். பேக் சீட். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, ஸ்டாக் சீட் வந்து ரொம்ப ஹார்டாக இருக்குது. சீட் கவர் தான் மாற்றினேன், ஆனால் சீட்டு கொஞ்சம் குஷனாக ஃபீல் ஆகுது. இந்த ரைடர் சீட்டையும் நான் மாற்றிட்டேன், ரெண்டுமே ஒரே இது. சூப்பராக இருக்குது, அந்த ஃபினிஷிங் சூப்பராக இருக்குது, அந்த டெக்ஸ்டர். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இங்கே இருக்குது, இந்த ஈகிளோட லோகோவும் அதிரா நேம். இவ்வளோ தான் நான் வண்டியில் பண்ணது ஸ்டிக்கர். ஆனால் நிறைய பேர் வண்டியை ஓட்டும் போது நினைப்பீங்க இந்த கோல்டு ஸ்டிக்கர்னு, ஆனால் இது கோல்டு ஸ்டிக்கர் இல்லை. வண்டியில் எல்லாமே பெயிண்டிங் மட்டும்தான். ஃப்ரண்டில் ரிங் லைட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஃப்ரண்டில் இங்கே நம்ம கிளாஸ் போட்டு RGB மொபைல் ஆப் கண்ட்ரோல் DRL மாட்டியிருந்தோம், அதை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதையும் நான் இப்போ வீடியோவில் காட்டுறேன். கீழே ஒரு ஃபாக் லைட் இருக்குது, ரெண்டனும். ஒயரிங் கொஞ்சம் கசாமுசான் இருக்கும், வண்டியை பிரித்து திருப்பி கொஞ்சம் வேலை இருக்குது, அதனால தான் அதை அப்படியே விட்டுருக்கேன். ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சு சொன்னேன்ல, அதில் இதெல்லாம் உடஞ்சி போச்சு, திருப்பி மாட்டணும். கிடைக்கல, இந்த பீஸ் கிடைக்கல. இது வந்து ஃபைபர் தான், ஒரிஜினல் இல்லை. பெயிண்டிங் பண்ணுறோமே எதுக்கு, சரி காசை வேஸ்ட் பண்ணணுன்னு இது போட்டேன். அதுக்கப்புறம்
ஃபோர்க் ஸ்லைடர் கோல்டு கலர். இது நான் வாங்கணும்னு வாங்கலை, குவிக் த்ராட்டில் வாங்க போகும்போது கடையில் இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு இதையும் கூட வாங்கிட்டேன். இது வந்து எவ்வளோ வருது, 700 பக்கம் வந்துச்சு. இது மெட்டல் இல்லை, இது காட்டுறோம். இது ஒரு மாதிரி ஸ்டீலில் இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இது பிளாஸ்டிக், கொஞ்சம் வெயிட்டாக தான் இருக்குது. ஆனால் இது சுத்தமாக வெயிட் இல்லை. ஆனால் இதுக்கே கொஞ்சம் அடிபட்டுருச்சு. நான் இப்போ தான் இதை பார்க்குறேன். மொத்தமாக நான் இதை பண்ணுறதுக்கு கையில் இருந்து நான் எவ்வளோ காசு செலவு பண்ணியிருப்பேன்னா ஒரு 40,000 ருபீஸ் பக்கம் செலவு பண்ணியிருப்பேன். ஆனால் இதில் அது இருக்காது. பெயிண்டிங்கு நிறைய ரிமூவ் பண்ணிட்டேன். இந்த மாஸ்க்கும் இந்த மட்கார்டும் ஃப்ரெண்ட் அந்த டிஆர்எல் மாட்டுறதுக்குமே எனக்கு 8,000 ருபீஸ் மேலே தான் செலவாச்சு. அது ஒரு ஒயரிங் ஷார்ட்டேஜ்னால ஷார்ட் ஆயிடுச்சு. அதனால் நான் அந்த இதை இப்போ தான் ரீசெண்டாக தான் ரிமூவ் பண்ணேன். ஃபைபர் கிளாஸ் போட்டிருந்தோம், அதுவும் பல கிளிப்பை நான் ஆட் பண்ணுறேன். அப்புறம் இதெல்லாம் நான் இப்போ தான் புதுசு போட்டேன் ஒரு 2 டேஸ் முன்னாடி. இந்த செட்டு ஃபுல்லாகவே புதுசு. பெயிண்டிங் ஒரு 13,000 வரும். ஃப்ரெண்டு மாஸ்க்கு ப்ளஸ் அந்த மட்கார்டு அது இதுன்னு சேர்த்து ஒரு 8,000 ப்ளஸ் செலவாச்சு. அதுக்கப்புறம் R15 ஹேண்டில் பார், குவிக் த்ராட்டில், அந்த சுவிட்ச் இதெல்லாம் சேர்த்து எனக்கு எவ்வளோ 5,000 பக்கம் செலவாச்சு. சுவிட்சுனா ஒயரிங், ஸ்டாக் ஒயரிங்கை கட் பண்ணாமல் ஸ்டாக் சுவிட்ச்லேயே ரெடி பண்ணி இங்கே போட்டது. அதுவும் நான் கிளிப் போட்டுறேன், அதையும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அப்புறம் டெயில் டேடி, பேக் ஷாக் அப்சர் நம்ம ஹைட் பண்ணிட்டோம், கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிடுவோம், அதுக்கு கொஞ்சம் செலவாச்சு. இதெல்லாம் போக எப்படி 40,000 ஆச்சுன்னா அது எனக்கும் தெரியாது. ஆனால் நான் கையிலேருந்து இவ்வளோ காசு செலவு பண்ணியிருக்கேன், அது வண்டியில் இல்லை. யாருக்கிட்டே போதும் கைஸ். அப்படி தான் கைஸ், மாடிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு பட்ஜெட் நினைப்போம், ஒரு 30,000க்குள்ளாடி முடிக்கணும்னு. ஆனால் நம்ம நினச்ச பட்ஜெட்டை விட அதிகமாக தான் போகுமே தவிர நம்ம நினச்ச பட்ஜெட்டுக்குள்ளாடி எப்போவுமே முடிக்க முடியாது, எந்த வண்டியாக இருந்தாலும் சரி தான். ஏன்னா நான் நிறைய அனுபவிச்சிட்டேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ரெட் கலர் இருக்கும்போது கொஞ்சம் அப்படி இப்படி. இப்போ என்னோடய இன்ஸ்டா ஐடி நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க ப்ளீஸ். அதில் நான் எல்லா ரீல்ஸும் அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன், நான் என்னென்ன பண்ணியிருப்பேன் எல்லாமே அங்கே இருக்கும். நிறைய பண்ணிவிட்டு திருப்பியும் ஸ்டாக்லேயே இருக்குது இப்போது. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் போன நவம்பர் மாதம் நமக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. அதை வண்டியை ரெடி பண்ணுறதுக்கும் நிறைய எக்கச்சக்கமாக செலவு பண்ணேன். ஆனாலும் இந்த வண்டியை ஏன் சேல் பண்ணாமல் இருக்கேன்னா, நான் ஃபஸ்ட்டு என்னோடய காசில் வாங்கின வண்டி இது. வண்டி ஆக்சிடெண்ட் அன்றைக்கி தான் வண்டியோட பாடி கிட்டெல்லாம் புதுசு போட்டு வீட்டுக்கு வர வழியில் ஆக்சிடெண்ட் ஆகிருச்சு. திருப்பி எல்லாமே உடஞ்சி போச்சு. மனசு கஷ்டமாகி அதை மாற்றாமல் திருப்பி இதை ரெடி பண்ணிட்டேன். கைஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, ஃப்ரெண்ட்ஸுன்னு நமக்கு இருப்பாங்க. சரி, நான் ஐஃபோன் வச்சுருக்கேன். நான் சொல்லி காட்டல, இஎம்ஐ தான். பைக்கும் இஎம்ஐ தான். எதுவுமே எல்லாமே என் ஓன் காசில் தான் வாங்கினேன். ஒரு பையன் என் காதை கேட்கவே சொல்கிறான், உனக்கு என்னப்பா பைக்கை மாடிஃபை பண்ணி வச்சுருக்கேன், ஐஃபோன் வச்சுருக்கேன் பாரு அப்படின்னு. என்கிட்ட சொல்லலை, என் ஃப்ரெண்டுக்கிட்ட என் காது போடவே சொல்லிட்டேன். அவனை பார்த்தியா, பைக் இருக்குது, ஐஃபோன் இருக்குது, ஜாலியாக வாழ்கிறான்னு. இஎம்ஐ கட்டுற வழி எனக்கு தான் தெரியும். நான் ஈஸியாக சொல்லலை. பைக்கை நான் எடுக்கும்போதும் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். ஃபோன் மட்டும்தான் நான் புதுசு எடுத்தேன். ஃபோன் எடுக்கிறப்போ iPhone 14 நான் எடுக்கிறப்போ 62,000 வந்துச்சு. நான் அதுக்கு 44,000 டவுன் பேமெண்ட் கொடுத்துட்டு 19,000 மட்டும்தான் இஎம்ஐ போட்டேன். பைக்குக்கு எனக்கு அப்போது காசு இல்லை. நான் வச்சுருந்த FC25 சேல் பண்ணிவிட்டு RS 200 2020 எடுத்தேன். ஏன் 2020னா BS6 நம்மளை பொறுத்த வரைக்கும் பைக் எடுத்தால் அதை வச்சு ரைட் பண்ணுவோம். எடுத்துகிட்டு ஆசைக்கு ஓட்டிகிட்டு விற்கிற ஆள் நான் இல்லை. ஒரு லாங் ட்ரிப்புக்கு சூப்பராக இருக்குது. எல்லாமே ஓட்டி பார்க்குறப்போ நல்லா இருந்தது. அதுவும் இல்லாமல் டியூவல் சேனல் ABS வேறு. சரி, நமக்கு சேஃப்டி முக்கியம்னு சொல்லிட்டு இந்த வண்டி எடுத்துட்டோம். சரி, எடுத்தோம், நமக்கு பிடிச்ச மாதிரி மாற்றலான்னு சொல்லிட்டு தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சிடெண்ட்ஸு அது இது எவ்வளோ காசு செலவு பண்ணி இந்த மாதிரி பண்ணியிருப்பேன். எல்லாமே என் சொந்த காசு தான். பைக்கை ஓட்டுறோம், டயர் தேஞ்சுப்போம். டயர் மாற்றுறது கடையில் போனால் கடைக்காரர் கேட்க மாட்டார், கடையில் இருக்கிற பெரியவங்க கேட்பாங்க. அதுவும் நம்மக்கிட்ட இல்லை. டயர் அவங்களே கூட்டத்தில் இருந்து பேசுவாங்க. அப்பங்காசில் வண்டியை வாங்கிட்டு டயரை பற்றி எப்படி போடியான் அப்படின்னு. அப்பங்காசில் வாங்கின வண்டி இல்லை, என் காசில் வாங்கின வண்டி. நான் எப்படி வேணால் போடுவேன். அதுக்காக என் அப்பா காசில் நான் வண்டி வாங்கினதே இல்லையான்னு கேட்டால் வாங்கியிருக்கேன். FC25 BS4 2020. அதை நான் 17 மாடலில் 2020 வருஷத்தில் 74,000 ரூபாய்க்கு செகண்ட் ஹேண்டாக வாங்கினேன். 32,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி. அதையும் நான் 1.5 லட்சத்துக்கு 32,000 வாங்கிட்டு ஒரு ஆக்சிடெண்ட் இங்கே தெரியுதா, வண்டியை மொத்தமும் எல்லாமே போச்சு. அதை திருப்பி ரெடி பண்ணி 1.5 லட்சம் திருப்பி ஒட்டி தான் அதை நான் விற்றேன். திருப்பி எதுக்கு வண்டியை விட அதிகமாக செலவு பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அதை விற்றேன்.
அதான் நான் வீட்டில் வாங்கின வண்டி. மொபைலும் வாங்கியிருக்கேன், ஆனால் இப்போ வாங்கின ஐஃபோன் அதுவும் என் சொந்த காசு தான். கேஸ் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ போட்டிருக்கேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வண்டியை நான் எடுக்கும்போது இதோட டாப் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்குன்னா 149 கட் ஆஃப் ஆகும். ஏன்னா BS4க்கு வந்து நியர்லி நான் 11,000 RPM பக்கம் போகும். 10,800 RPM வரைக்கும் ஏறும். ஆனால் இது BS6 ஆகிடுச்சு போச்சு. 10,500க்குள்ளாடி RPM லாக் ஆயிரும். ஆனால் என்ன விஷயம்னு தெரியாது எனக்கு இது வரைக்கும். டயர் கேஸ் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம டயரோட சைஸ் இருக்குல்ல, அதை மாற்றுறப்பவும் நம்ம டாப் ஸ்பீடு வந்து ஒன்று அதிகமாகும் இல்லைன்னா கம்மியாகும். நீங்கள் டார்க்கு ஃபீல் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா டாப் அண்ட் ஃபீல் பண்ணலாம், டயரோட சைஸை பொறுத்து. இப்போது இது வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இருக்கா, இது வந்து கொஞ்சம் டார்க்கியாக ஃபீல் ஆகுது. லாஸ்ட்டாக நான் 160 போட்டிருந்தப்போ டயர் வந்து இந்த ப்ரொஃபைல் கம்மி, அது வந்து டாப் அண்ட் இன்னும் அதிகம். ஆனால் இதுவுமே டார்க்கும் ஃபீல் ஆகுது. டாப் அண்ட் வந்து 155 கட் ஆஃப் ஆகும். ஆனால் 156 வரைக்கும், நேற்றுக்கு நான் டாப் அண்ட் செக் பண்ணேன், 156 வரைக்கும் போகுது. ஆனால் என்கிட்ட சொன்னாலும் நம்ப மாட்டான். BS6 எப்படி போகணுன்னு கேட்பான். 3rd கியர்லேயே 90+ பண்ணுங்க இந்த வண்டி. இனிமேல் கண்டினியூஸாக கொஞ்சம் வீடியோஸ்லாம் போடலான்னு இருக்கேன். அதனால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு மாடிஃபிகேஷன் RS200 கண்டென்ட்ஸ்லாம் பிடிக்கும் அப்படின்னா ட்ரிப்பும் போவோம். ஒரு சின்ன இஷ்யூவில் ட்ரிப்பு போகாமல் இருக்கேன், ட்ரிப்பும் போக தொடங்குவோம். இப்போ பிடிக்கும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்படியே அப்போ நமக்கும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டாக ஒரு சேனல் வச்சுருந்தோம், சென்னைக்கு ஒர்க் போனனால அங்கே அந்த சேனலை கண்டினியூ பண்ண முடியல. கிட்டத்தட்ட 2000 சப்ஸ்கிரைபர். ஃபுல்லாக ட்ரிப்பு வீடியோ தான் போடுவேன். காசு செலவு பண்ணி தான் அந்த அவ்வளோ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்தது. ஒவ்வொரு ட்ரிப்பு போனாலும் எதுக்கு வேண்டிய ட்ரிப்பு போய் காசு செலவு பண்ணி ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியாது. வீடியோ எடுக்கிறதுக்காக கஷ்டப்பட்டு அந்த சேனல் எடுத்து ஆண்ட்ராய்ட்லேருந்து நான் ஐஃபோன் மாறுறப்போ பாஸ்வேர்டை நான் சேவ் பண்ணாமல் அந்த சேனல் கையை விட்டு போச்சு, ரெக்கவரி பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் இது புது சேனல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிடுங்க கைஸ். அவ்வளோதான் இந்த வீடியோ. நம்ம RS200 பிடிச்சவங்க நம்ம கமெண்டில் போயிட்டு ப்ளூ இல்லைனா கோல்டு ஹார்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிக்காதவங்க என்ன ரீசனில் பிடிக்கல, என்ன பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். அது எனக்கு இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த வண்டியோட கலரும் ஹெட்டும் அப்படியே இழுக்குது, வேறு லெவலில் இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு. ஒரு எஜிப்தியன் லுக்குன்னு சொல்லலாம். இன்ஸ்டாவில் கமெண்ட் பண்ணுவாங்க, எஜிப்தியன் லுக்கில் இருக்குன்னு கமெண்ட் பண்ணாங்க. ட்ராகன் பூஸ்டரில் இருக்குது, அந்த தீமில் இருக்குது. அப்புறம் தார் அவெஞ்சர்ஸ் அந்த தாரில் இருக்குது, தார் லுக்கில் இருக்குது அப்படின்னு கமெண்ட் பண்ணாங்க. சந்தோஷமாக தான் இருக்குது கேட்குறப்போ. ஏதாவது ஹேட்டர்ஸ் வந்தால் கூட நம்ம பைக்கோட லவ்வர்ஸ் ஹேட்டர்ஸுக்கு ரிப்ளை பண்ணி அப்படியே தரமாக இருக்குது. எனக்கு இப்போ தான் கொஞ்சம் பயங்கரமாக ஃபீல் ஆகுது. இந்த வீடியோ அவ்வளோதான். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். பை கைஸ், அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் நான் உங்கள் ஜெரி. பை.